ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ சினிமா. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ல நாம பார்க்க போற படம் தி ஆட்டோப்சி ஆஃப் ஜேன் டோ 2016. இந்த படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் பிளஸ் மிஸ்டரி கதையாகும். எச்சரிக்கை: தில் இருந்தால் மட்டும் இந்த படத்தை தனியா பாருங்க. இதயம் பலவீனமானவர்கள் தனியா பார்க்காதீங்க. சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கக்கூடாது. அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி 18+ ஒன்லி. கதை சுருக்கம்: இறந்து போன சடலத்தை நள்ளிரவில் பிரேத பரிசோதனை செய்யும் தந்தை மகனுக்கு சடலத்தை அறுக்கும் பொழுது அதில் மந்திர எழுத்து இருக்க அந்த சடலம் விசித்திரமான மற்றும் கொலை நடுங்கும் திகிலுக்கு அழைத்துச் செல்வதே கதைக்களம். கதைக்குள் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. விரிவான பார்வை: படத்தின் முதல் காட்சியே ஒரு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட குடும்பத்தை காட்டுகிறார்கள். அதை விசாரிக்க வந்த போலீஸ், வெளியிலிருந்து யாரும் உள்ளே வந்து கொலை செய்யவில்லை, ஆனால் உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே செல்ல மிகவும் போராடி இருக்கிறார்கள் என விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டிலேயே அடித்தளத்தில் புதைக்கப்பட்டிருந்த மற்றும் கொலை செய்யப்பட்ட குடும்பத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இறந்து போன பெண்ணின் உடல் கிடைக்கிறது. அந்த பெண்ணின் அடையாளம் தெரியாததாலும் அதன் கைரேகைகள் காவல்துறை பதிவேடுகளில் இல்லாததாலும் அவர்கள் அவளை ஜேன் டோ என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த இன்வெஸ்டிகேஷன்ல குழம்பி போன போலீஸ் சடலத்தை நள்ளிரவில் பிரேத பரிசோதனை நிபுணரான ஹீரோவின் அப்பாவிடம் கொண்டு வந்து, கொலை செய்யப்பட்ட வீட்டில் இந்த சடலத்தை பார்த்தோம், இந்த இறந்த பெண்ணிற்கும் அந்த குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பத்திரிகைகளுக்கு பதிலளிப்பதற்காக மறுநாள் காலைக்குள் மரணத்திற்கான காரணத்தை தெரிவிக்குமாறு ரிக்வெஸ்ட் செய்கிறார்கள். பிரேத பரிசோதனையில் தனது தந்தைக்கு ஹீரோவும் உதவ வருகிறார். பரிசோதனை தொடங்கும் பொழுது அந்த மர்மமான பெண்ணின் நகங்களுக்கு அடியில் படிந்திருந்த கரி, துண்டிக்கப்பட்ட நாக்கு மற்றும் மணிக்கட்டு மற்றும் கணக்கால் எலும்புகள் காயத்திற்கான எந்த வெளி அடையாளங்களும் இல்லாமல் நொறுங்கி இருப்பதைக் கண்டு நம் ஆய்வு செய்யும் உடல் சாதாரண மனிதருடையது அல்ல என்று முடிவெடுக்கிறார்கள். பிறகு கத்தியால் நெஞ்சில் கீறல் போடும் பொழுது இரத்தம் வழிகிறது. இது இறந்த சடலத்தில் இப்படி வராதே என தந்தை ஆச்சரியப்படுகிறார். அப்பொழுது பரிசோதனை அறைக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்க ஹீரோ கண்ணாடியில் ஒரு உருவம் நிற்பதை பார்க்கிறான். ஆனால் திரும்பி பார்த்ததும் அங்கே எதுவும் இல்லை. பின்னர் ஹீரோ அந்த பெண்ணின் வயிற்றினுள்ளே ஒரு துணியில் சுற்றப்பட்டிருந்த அவளது காணாமல் போன பல்லை கண்டுபிடிக்கிறான். அந்த துணியில் ரோமன் எண்கள், எழுத்துக்கள் மற்றும் ஒரு ஓவியம் இருப்பதை காண்கிறார்கள். இறுதியாக தோலை உடலிலிருந்து பிரிக்கும் பொழுது அவளது தோலின் உட்புறத்திலும் அதே போன்ற சின்னங்களை காண்கிறார்கள். திடீரென அறையில் உள்ள அனைத்து விளக்குகளும் வெடித்துச் சிதறுகின்றன. அந்த குழப்பத்தின் போது சடலச் சேமிப்பு அறைகள் காலியாக இருப்பதையும் அவற்றுக்குள் இருந்த 3 சடலங்கள் காணாமல் போயிருப்பதையும் அவர்கள் காண்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து வெளியேற முடிவு செய்கிறார்கள். ஆனால் வெளியேறும் கதவை ஏதோ ஒன்று தடுத்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு ரூமில் சென்று கதவை தாழ்போட வெளியே யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்க என்னவென்று ஹீரோ கதவின் கீழே சென்று பார்த்தால் ஒரு உருவம் நிற்பதைக் கண்டு பயப்பட, மேலும் அது ரூமின் கதவை பலமாக தட்டுகிறது. இதன் பிறகு அந்த அமானுஷ்ய சடலத்திடமிருந்து ஹீரோ மற்றும் அவரது தந்தை உயிர் பிழைத்தார்களா இல்லை உயிரிழந்தார்களா என்பதே மீதி கதை. படத்தில் பிரேத பரிசோதனை காட்சி இருப்பதனால் நிர்வாண காட்சிகள் நிறைய இருக்கின்றன. குடும்பத்துடன் பார்க்க முடியாது. மேலும் கிரீப்பி அட்மாஸ்பியருடனும் முழு படமும் ஒரே இடத்தில் நடப்பதனால் டென்ஷன் அதிகரிக்கிறது. ஆட்டோப்சி ப்ராசஸ் மிகவும் ரியலிஸ்டிக் மற்றும் தத்ரூபமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு படம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா அள்ளுவிடும். மீண்டும் எச்சரிக்கை: இதயம் பலவீனமானவர்கள் தனியா பார்க்காதீங்க. சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கக்கூடாது. அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி 18+ ஒன்லி. இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படங்களின் ரிவ்யூவை காண எம்ஏ சினிமாவிற்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.